கலை நம்மளுக்கு அரசியல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கலை அப்படிங்கிற விஷயம் மேலே நம்மளுக்கு ஒரு தாகம், காதல், அன்பு, ஈர்ப்பு, ஏன் கலைக்காக தான் என்னோடய வாழ்க்கையே நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ப்பணித்து சினிமாவில் எப்படியாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துட மாட்டோமான்னு சொல்லி வந்தேன். பரவாயில்ல, பெரிய திரையிலனாலும் ஒரு சின்ன திரையில், அதாவது குட்டி திரையில் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு இடத்த வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறதுனால கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம காணொலிகளை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒரு கலை படைப்பை பற்றி தான் வந்து நான் மெய் சிலிர்த்து உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணுச்சு. நியூஸ் பேப்பரை திறக்கிறேன், அன்றைக்கின்னு பார்த்தா வந்து எந்த படம் வரைப்பும் இல்லை. என்னடா இது புது படம் நல்ல படம் எதுவுமே வரவே மாட்டேந்தே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போடு வந்து ட்விட்டரை திறக்கிறேன், இன்ஸ்டாகிராமை திறக்கிறேன், ஃபுல்லாக போஸ்டர்ஸாக வந்துகிட்டே இருக்குது. இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா வந்து சும்மா கத்த மீசை, அந்த மீசத்தின் முடிவில் வந்து வீரமான ஒரு ஷார்ப்பான ஒரு முறுக்கல். யாரா இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்ம அரசியலில் பல காலமாக மூத்த அரசியல்வாதியாக வந்து பாஜகவில் இயங்கி கொண்டிருக்கும் ஹெச் ராஜா அவர்கள். அவரா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே வந்து ஆச்சரியமாயிருச்சு. அவர் தன்னுடைய அந்த ஒரு கேரக்டருக்காக உருமாற்றி கொண்டு டெடிக்கேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் அந்த உடம்பை வந்து ஒரு முறுக்கான உடம்பாக ஏற்றுனது மட்டும் இல்லாமல் அந்த முறுக்கு மீசையும் வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்களாக வளர்த்து ஒரு புது கெட்டப்பில் வந்து நின்னார். அது வந்து ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஹெச் ராஜா தான் அப்படிங்கிறதே என் மனசு வந்து அந்த ரியாலிட்டியை வந்து என்னால் உணர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஹெச் ராஜா அவர்கள் கந்தன் மலை அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறதுனால அதற்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் போஸ்டர் தான் அது அப்படிங்கிறது எனக்கு அதன் மூலயமா வந்து தெரிஞ்சுது. இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேருக்கு இதுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சிருந்தாலும் பல பேர் வந்து இதை குறித்து கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணி என்னென்னலாம் பண்ணி இதை ஒரு மீம் மெட்டீரியலாக வந்து ஆக்க முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன் இந்த நேரத்தில் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சினிமாவில் இருக்கீங்க, நிறைய பேர் மீடியாவில் இருக்கீங்க, சினிமா தான் என்னுடைய கனவு அப்படின்னு வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே உருமாற்றி கொண்டு அரசியலில் குதிக்கிறீங்கல்ல, ஏன் எனக்கு வந்து அரசியலில் வரதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன கூத்தாடிகள்னால் அரசியலுக்கு வரக்கூடாதா? சிவனே கூத்தாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்லாம் வந்து சொல்கிறாரு. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராத ஆட்கள் வந்து என்ன இப்போ தான் வந்து யாரோ வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலகட்டங்களில் எத்தனை பேர் சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய இருக்குது. கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதே மாதிரி இப்போ விஜய், அதுக்கு முன்னாடி கமல் வந்தார், விஜயகாந்த், சரத்குமார், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே எவ்வளோ நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து சில பேர் சாதிச்சும் இருக்காங்க, ஆண்டுட்டும் போயிருக்காங்க. சில பேர் அவங்களோட இம்பேக்ட் முத்திரையை பதிச்சுட்டு போயிருக்காங்க. சில பேர் தோல்வி கண்டிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு ஜனநாயக நாடு. கலைத்துறையில் நீங்கள் மக்களை மகிழ்விக்க வந்தீங்க, ஆனால் அரசியலில் இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உரிமை ஒரு பிரஜையாக எனக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட், ஆஃப்டர் ஆல் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்லேருந்து நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. ஆனால் மக்களுக்காகவே தொண்டாற்றணும் அப்படின்னு என்னதான் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தாலும் தங்களை கிரவுண்ட் லெவலில் இறக்கி பல தேர்தல்கள் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி அடைஞ்சாலும் பரவாயில்ல, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் அப்படின்னு பல காலகட்டங்களாக வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து தன்னோட ஸ்டேட்டை பற்றி கவலையே படாமல் தமிழ்நாட்டுக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. அவருக்கு முழுக்க முழுக்க அரசியலுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு தேசிய சிந்தனையோட பாஜகன்ற கட்சியில் இணைச்சிக்கிட்டு ஹெச் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேறு ஏதோ ஸ்டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அவர் நினச்சா அவரோட ஸ்டேட்டில் போய்ட்டு அந்த ஸ்டேட்டுக்காக தொண்டாட்டிருக்கக்கூடாதா? தன்னோட அரசியல் வந்து பணிகள் அங்கே செஞ்சுருக்கூடாதா? பாஜக அங்கே அவரை வளர்த்து விட்ருக்காதா? இங்கே வந்து தமிழ் மண்ணின் மேலே இருக்கிற ஒரு அன்பு, தமிழ் மக்களின் மேலே இருக்கிற ஒரு அன்பு, அந்த காதலில் வந்து இவ்வளோ நாள் அரசியலில் போராடிக்கிட்டு இருக்காரு. கட்சியில் ஒரு பெரும் பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சு கொஞ்ச நாள் வந்து அந்த பதவியும் வந்து வகிச்சிருக்காரு. அவருக்கு இன்றைக்கி அரசியலில் வந்து எதிரிகள் இருக்கலாம், ஆனால் நிறைய நண்பர்களும் இருக்காங்க. நீங்கள் ஹெச் ராஜா அவர்களை என்ன தான் விமர்சித்தாலும் அவருடைய பேரை சொன்னால் எனக்கு வந்து எல்லா ஊரில் இருக்கவங்களுக்கும் தெரியுதுல. அப்பேற்பட்ட ஒருத்தர் தன்னுடைய பொது வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு கலைத்துறை பக்கம் வராருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு கலை, அதாவது படம், திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு டூல். அந்த மொழி வந்து சும்மா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லைங்க, கடைக்கோடியில் இருக்கிற எந்த ஒரு இயல்நிலை மக்களுக்கும் வந்து சொல்கிற மெசேஜை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் அரசியல் இவ்வளோ நாள் நம்ம சொல்லக்கூடிய அரசியலை புரிஞ்சிக்கல மக்கள், நம்மளுக்கான வரவேற்பு இல்லை. கண்டிப்பாக நம்மளோட நற்செய்தியை வந்து கந்தன்மலை அப்படிங்கிற ஒரு படத்தில் நான் நடிக்கிறது மூலியமாக தமிழக மக்களுக்கு நான் அரசியல் தொண்டாற்றுற மாதிரி கலை தொண்டாற்றி அந்த நல்ல ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அவர் வராருங்க.
அவர் என்ன வந்து எல்லார்கிட்டையுமே காசு கேட்டு நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. யாரோ ஒருத்தங்க அவர் மேலே இருக்கிற ஒரு ஆக்டிங் கேப்பபிலிட்டியில், அவருக்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நம்பி, அவருடைய நடிப்பு திறமை, அவருடைய இமேஜ், அவருடைய ஸ்டைலு, அவரோட அந்த ஆரா, அந்த ஹரிஷ்மா எல்லாத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி, அதுவும் குறிப்பாக அவர் நினச்சா வந்து ஏதோ ஒரு கமர்ஷியல் படம் நடிச்சிட்டு போயிருக்கலாங்க. ஆனால் அவர் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கிறது கந்தன் மலை அப்படிங்கிற படம். கந்தன் மலை அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து டேரெக்டாக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது கைஸ். சில இடங்களில் நம்ம வந்து சிம்பாலிக்காக கோடராக தான் பேச முடியும். கந்தன் மலை அப்படிங்கிறது எந்த மலையை குறிக்குது அப்படின்னு எனக்கு தோன்றுதுன்னு நான் சொல்கிறேன். கூலி படத்துக்குலாம் நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். இந்த போஸ்டருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் போஸ்ட் மட்டும் இல்லை, இது ஒரு டீகோடிங் வீடியோ. அது அந்த கந்தன் மலை அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த மலை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கந்தன் மலை அப்படின்னு இந்த படத்தில் இவங்க சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து இது திருப்பரங்குன்றமா இல்லை சிக்கிந்தர் மலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது. சாரி தப்பாக சொல்லிட்டேன். அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. தப்பாக சொல்லிட்டேன். அப்படிங்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக வந்தது. அந்த நேரத்தில் வந்து தமிழகத்தின் ஒற்றுமையை காக்க, மத நல்லிணக்கத்தின் உரிமையை நிலைநாட்ட எச் ராஜா அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. 2 சைட்லேருந்தும் விஷ அம்புகள் வந்து பாய்க்கப்பட்டது. இது சிக்கிந்தர் மலை தான், இந்த சைட்லேருந்து விஷ அம்புகள், இந்த சைடு திருப்பரங்குன்றம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில தப்பான விஷயங்கள்லாம் வந்து பேசி சில பேர் வந்தாங்க. அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இயற்கை வந்து உள்ளே பூந்து சரி பண்ணி விட்டுருச்சு அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். சரி, இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு அவேர்னஸாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால எச் ராஜா அவர்கள் இந்த அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு அமைதி பூங்காவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு படத்தில் நடிக்கிறார். அதற்காக ஒரு டெடிக்கேட்டடாக வந்து உடலை மாற்றிருக்காரு, கெட்டப்லாம் போட்டிருக்காரு, ஒரு முழு ஆக்டராகவே மாறியிருக்காரு. அந்த வகையில் அதை வந்து ஒரு நம்ம பாராட்டணுமே தவிர்த்து, உங்களுக்கு பிடிச்சா படத்தை பாருங்கள், இல்லைனா பார்க்காம போங்க. ஒருத்தங்க வந்து அரசியலும் பண்ணிக்கிட்டு படத்துலையும் நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. விஜய் கஷ்டப்படுவார், நீங்கள் வேணால் பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று அங்கிட்டு நிற்கணும், இங்கிட்டு நிற்கணும், நடுவில் நின்னால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில், அரசியல் கொதிநிலையில் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதையும் பொருட்படுத்தாமல் ஒரு படத்தில் இறங்கி நடிச்சுக்கிட்டு இருக்க எச் ராஜா அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் ஹெச் ராஜா போன்ற வளரும் நடிகர்களை நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளரும் அரசியல்வாதிகள், வளர்ந்த அரசியல்வாதிகள் பல பேர் வந்து அரசியலில் மட்டுமே நம்ம வந்து இருக்கக்கூடாது, சினிமா சைடும் வந்து நம்மளோட கலை சேவையை செய்யணும் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. அதன் மூலிமா நம்மளுக்கு கருத்துக்கள் கிடைக்குதோ இல்லையோ நிறைய நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தயவுசெய்து வந்து இதை என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எச் ராஜா வராரு, இதோட புகழ்பெற்ற ஏதோ ஒரு அரசியல்வாதி, ஃபார் எக்ஸாம்பிள் அன்புமணி ராமதாஸ் நடிக்க வராருன்னு வச்சுக்கோங்க. அவரும் நடிக்க வந்து தன்னோட நடிப்பாற்றலால் வந்து சில கருத்துக்களை சொல்லுவார். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா த கிரேட் ஆக்டர்ஸ் எம்.கே. ஸ்டாலினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் திருமாவளவன் நடிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ஆக்டர்ஸாக மாறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னும் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய நடிப்பு தாகத்தை வந்து தீர்க்கறதுக்காக அதை உள்ளே வச்சுட்டு குமரிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. முன் வரணும், எச் ராஜா போன்றவர்கள்லாம் முன் வந்தால் தான் அவரை பார்த்து அவருடைய சந்ததிகள், அதோட வழித்தோன்றல் மாதிரி வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து நடிக்க வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த போஸ்டரை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க, ட்ரால் பண்ணுறவங்க, கேலி செய்கிறவங்க, இதை வச்சு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லிக்கிறேன். தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க, கெஞ்சி கேட்குறேன். இதை நான் வந்து ஏதோ உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு கேட்கல, கெஞ்சி கேட்குறேன், கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கிண்டல் பண்ணீங்க, டிஸ்கரேஜ் பண்ணீங்க, இதை வந்து ஏதாவது தப்பாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த படம் வராமல் போயிடும். நம்மளுக்கு இந்த படம் வரணும், கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் நம்மளால் இன்னும் இதை பற்றி நிறையா விஷயங்கள் பேச முடியும், நிறையா காணொலிகள் பண்ண முடியும். அதனால் தயவுசெய்து வந்து ஏதாவது கிண்டல் பண்ணி இந்த படத்தை வராமல் யாரும் கெடுத்து விட்டுறாதீங்கப்பா. கந்தன் மலை படம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் அல்ல, தமிழக அரசியலுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கிய தேவை. அதனால் ஹெச் ராஜா அவர்களோட கலை சேவையை பாராட்டி இந்த நேரத்தில் ஒரு அப்ரிஷியேஷன் வீடியோ பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வயசில் நான் ஒரு சின்ன பையங்க, உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. அதனால் வந்து இரு கரத்தையும் கூப்பி போற்றுகிறேன். கலைத்தாய் வாழ்க, எச் ராஜாவின் கலைப்பணி வளர்க.